வா இந்திரோ மகேந்திரஹ சுரநாயகோ வா திராதும் ந சக்தாஹ த்யுதி ராமவத்யம். பிரம்மா ஸ்வயம்பூ, பிரம்மாவே ஆனாலும் பிரம்மா வந்து காப்பாற்றுவான்னு நினச்சிக்காத. ஆஞ்சநேயன் சொல்கிறார் ராவணன் இடத்துல, பிரம்மா வந்து காப்பாற்றுவார் நினச்சிட்டு இருக்காத. ராம துரோகிக்கு பிரம்மா வரமாட்டார். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரான நோவா ருத்ர ஸ்ரீநேத்ரா, ருத்ரன்னாலும் சிவபெருமான் தான். மூணு தடவை சொல்கிறானோ, சத்தியம் சத்தியம் புனசத்தியம் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி 3 தடவை சொல்லிட்டு அது சத்தியம்னு அர்த்தம். பிரம்மா ஸ்வயம்பூ, பிரம்மானாலும் பிரம்மாவுக்கு தான் பேர், ஸ்வயம்பூ அப்படின்னாலும் பிரம்மாவுக்கு தான் பேர். சதுரான நோவா அப்படி சதுரு 4 தலை உடையவன், 4 முகத்தான் அப்படின்னாலும் பிரம்மானு தான் அர்த்தம். 3 தடவை சொல்லி சொல்கிறாராம். அது மாதிரி ருத்ர திரிநேத்ரா திரிபுராந்த கோவா, திரிபுராந்தகமாக அந்த மலையை எரிச்சவன் திரிபுராந்தகன்னு பேர், அசுரனை எரிச்சவன் ஆகிறதுனால. அதே மாதிரி ருத்ரன்னாலும் சிவபெருமான் தான், அவன் 3 நேத்தம் உடையவன், அதனால் அப்படி உடையவன்னாலும் சிவபெருமான் தான். அதனால் அவன் வந்தாலும் சிவபெருமான் உன்னை காப்பாற்றுவான்னு நினைக்காத, அவனு கிட்டக்க வரமாட்டான். இந்திரோ மகேந்திரஹா சுரநாயகன்னாலும் இந்திரன்னு தான் அர்த்தம். சுரர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம், சுரர்களுடைய நாயகன்னா இந்திரன் அர்த்தம். அதனால் இந்திரோ மகேந்திரஹா, இந்திரன்னாலும் இந்திரன் தான் அர்த்தம். மகேகி இந்திரன்னா பெரிய இந்திரன் அவன் தான் அப்படின்னு அர்த்தமாகும். அதனால் அவனையும் 3 தடவை சொல்லி, இவாளும் இந்த இந்திரனும் உனக்கு உபகாரம் பண்ண மாட்டா. அதனால் இந்திரோ மகேந்திரஹா சுரநாயகோவா திராதும் நசக்தாஹா யுதி ராமவத்யம். ராமனுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு யாரும் உன்னிடத்தில் வந்து உனக்கு உபகரிக்க மாட்டார்கள் அப்படின்னு பட்டவர்த்தனமாக சொல்கிறார் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் தூது விட்டு ஆஞ்சநேயன் சொல்கிறத கேட்கல. அடுத்ததாக இப்போ அங்கதன், இது தவிர அவளே மால்யவான் சொல்கிறான், மாரீச்சன் சொல்கிறான். மால்யவான் வந்து பாட்டனார், ராவணனுடைய இதான தாத்தா. அதே மாதிரி மாரீச்சன் மாமா. இந்த மான் மாதிரி வேஷம் போட்டுன்னு போன்னு சொல்லும் பொழுதே வேண்டாம்ப்பா, எனக்கு ராமன்னு கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது, ரான்னு ராமன் ரங்கநாதன் ரான்னு ஏதாவது ஆரம்பித்தாலே எனக்கு பயமாக இருக்குங்கிறது. அதனால் சொல்லாதப்பா. ஏன்னா அப்படி அன்றைக்கி வாங்கின அடி சுபாகு மாரீச்சன், அந்த விஸ்வாமித்திரர் யாகத்தில் அவன் பிரம்மச்சாரியாக இருந்தபோது ராமபிரான் 12 வயசில் கொடுத்த அடி, அந்த பானம் எனக்கு இன்றைக்கி வலிக்கிறதுங்கிறான். அவ்வளவு. அதனால் நீ வந்து ராமன்னாலே பயப்படுறது, நான் என்னை அனுப்பாத வேண்டாங்கிறான். அதுவும் நீனும் செய்யாத, உனக்கும் கெடுதி, உனக்கு குலவம்சத்தோடு நீ இருக்க முடியாதுன்னு சொல்கிறான். கேட்கல. எத்தனையோ பேரை ராமரே தூது விடுறாரு. இப்போ அங்கதனை தூது விட்டு அங்கதனும் சொல்கிறான். இதுதான் சாமங்கிறது. சொல்லி சமாதானப்படுத்தலான்னு பார்க்குற, சமாதானம் ஆகலை. சாம தான பேத தண்ட. இப்போ வந்து என்ன பண்ணுறான் ராவணன், ஓ வாலியோட பிள்ளையாடா நீ, அதான் நினச்சேன். உங்கள் அப்பா வந்து, உங்கள் அப்பாவை நானும் அக்னி சாட்சியாக நண்பர்கள்ரா. உங்கள் அப்பா எத்தனை வருஷ காலமாக நாங்கள் நண்பனாக இருந்திருக்கோம் தெரியுமா, எனக்கே நீ பிள்ளை மாதிரி தான் நண்பனாக இருந்திருக்கோம். அது சரி, உனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை உன்னுடைய இந்த ராமன் ராமன் சொல்லின்னு இருக்கியே அந்த மனுஷனை, அந்த ராமன் ராமன் சொல்லின்னு இருக்கியே, அவன் வந்து உன்னுடைய அப்பாவை அடித்து வதம் பண்ணி உன் சித்தப்பனுக்கு ராஜ்யம் கொடுத்து வச்சுருக்கான். என்கிட்ட வாடா, நான் உனக்கு என்கிட்ட வந்து சேர்ந்துன்று உனக்கு நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன். உனக்கு வந்து அந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்தை முடிசூட்டி வைக்கிறேன். நீ எதுக்கு, நீ யுவராஜ பட்டாபிஷேகம் எதுக்கு, மகாராஜனாவே இரு நீ. உனக்கு வந்துடுறேன், நீ வந்து உனக்கு துரோகம் பண்ண இடத்துல நீ உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறியே, உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு பேதப்படுத்துகிறானான். பேதப்படுத்துறதுக்கு உடனே அவன் அங்கதன் சொல்கிறான், நீ கொடுத்து ராஜ்யத்தை கொடுத்து நான் வாங்கிட்டேன்னா நாய் தர கொள்ளுங்கிற. ஏதோ ஒரு மாமிசத்தை, அது ஏதோ ஒரு மாமிசத்துக்கு சிங்கத்துக்குன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு மாமிசம் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு நாய் வந்து நீ விட எடுத்துக்கோ அப்படின்னா அது எவ்வளவு இழப்பமோ. அதனால் இந்த நீ வந்து அவனை நாயாக சொல்கிறான். நாய் தர கொள்ளும், நீ ஒரு தரக்கூடியது ஒன்று நான் வாங்கிக்கணுங்கிற எனக்கு அவசியம் இல்லை. எங்கள் தலைவன் ராமபிரானே போகிறோம். நீ என்ன சொல்கிற முடிவு, ஒன்று சீதையை திருப்பி கொடுக்குறியா, அல்லது நீ அந்த போர்க்களத்துக்கு ஆயுதத்தோட உன்னுடைய பந்து பரிவாரத்தோட என்னென்ன சைன்யங்கள் வச்சிருக்கோ எல்லாத்தையோடையும் ராமபிரான் வர சொன்னார் அப்படிங்கிறத முடிவை சொல்கிறான். உடனே அவனுக்கு கோபம் வந்து, நீ என்னடா எதுவே பேசுகிறேன்னு சொல்லிட்டு யாரையாவது அவங்க இருக்கிறவாளெல்லாம் கூட்டு ராட்சதாவை கூட்டு அடிக்க சொல்கிறான். அடித்து துவம்சம் பண்ண சொல்கிறான். அத்தனை பேர் பதிலடி கொடுத்துட்டு அங்கதன் நேர புறப்பட்டு ராமனுடைய திருவடி வாரத்துக்கு போகிறான். மேலே போய் அங்கதன்
கிளம்பும்போது சொல்கிறான், நீங்கள் எல்லாம் கூட இருக்கிறவாள்லாம் பிழைக்கணுன்னா எங்கேயா ஓடி போய் பிழைச்சுக்கோ. ராவணன் திருந்த மாட்டான், அவனுடைய கதி அதோ கதி தான். ராமனுடையதான திருக்கையாலே தான் அவனுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது. அதனால் இங்கே ஒத்தனையுமே புல் பூண்டு இல்லாதபடி ஆக போகிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நேரம் ராமனுடைய திருவடி வாரத்துக்கு போயிடுறான். ராமன் கேட்கிறார், விசாரிக்கிறார், என்னப்பா அங்கதா ராவணன் ஏதாவது வழிக்கு வந்தானா, உபதேசம் பண்ணியா, சொன்னியா, கேட்டானா? எதுவுமே கேட்கல அப்படின்ன உடனே அவன் என் கையால் தான் அழிய போகிறான், அதுதான் தீர்மானம். அவனையுமே நம்ம யுத்தத்துக்கு தான் அடுத்தது பிரேரணை பண்ணணும். யுத்தத்துக்கு நம்ம கருட வியூகமாக ரெடியாக வச்சுருக்கோம். அவன் வந்தவொடனே நம்ம யுத்தத்தை ஆரம்பிச்சுடலாம்னு யுத்தம்னு தீர்மானம் பண்ணி ராமபிரான் கடைசி சான்ஸ் கொடுத்து இப்படி வீணாக போயிடுத்தேன்னு ராமபிரான் நினைக்கிறார். அவனை ரட்சிக்க முடியலையேன்னு. அப்படிப்பட்டு உடனே அடுத்தது போய் யுத்தம் தான். அங்கதனுடைய தூது போய் அங்கதன் தூதும் அவன் ராமபிரான் கடைசியாக அவன் மேலே ஒரு கருணையினால் அனுப்பிச்சதும் அவனுக்கு சரியாகலை. அதனால் இனிமேல் யுத்தம் தான், யுத்தம் பண்ணிக்கலான்னு பெருமாள் ராமபிரான் தீர்மானம் பண்ணிக்கிறார். அடுத்த வாரம் தொடர்ந்து அனுபவிப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தின்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீம் மகீஷாக. கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.